நம்மை நேரடியாக பாதித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் எல்லா குடும்பங்களிலும் பாதிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இல்ல புரியல. சமீபத்துல எந்த பொருள் நீங்க கடைக்கு போறப்போ ஒரு ஜாமான் வாங்க போறப்போ எந்த பொருள் விலையை கேட்டப்ப பக்குன்னு இருந்துச்சு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. பீன்ஸ் சார். பீன்ஸ் மார்க்கெட் போனா பீன்ஸ் 45 ரூபா ஒரு கிலோ. அப்ப 100 கிராம் கூட வாங்க முடியல. ஒரு காய்கறி வாங்கணும்னா ஒரு 200 ரூபா எடுத்துட்டு போனா ஒரு 10 காய்கறி கூட வாங்க முடியல. அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஒரு மாதுளம்பழம் எடுத்தோம்னாக்கா கிலோ வந்து 250 ரூபா இருக்குது. ஆமா 3 பழம் தான் வரானா. கீரை சார். கீரை ஒரு கட்டு 5 ரூபாய் வித்து இந்த கீரை இப்போ 12 ரூபாய் 15 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இப்போ வந்து பீன்ஸோடைய விலை ஏறி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம வந்து காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். யார நம்பர்னே தெரியல தாசனா. சனி எப்படி பண்ணிட்டான். இப்போ நான் வந்து செருப்பு கடை வச்சிருக்கேன் சார். 100 ரூபாய்க்கு வித்த செருப்பை இப்போ நான் 200 ரூபாய்க்கு கூட்டிக்கிட்டேன். ஓகே, நீங்க விலையை ஏத்திக்கிட்டீங்க. வருமானத்தை இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இந்த வெயிலுக்கு வந்து ஏசி எனக்கு கண்டிப்பாக தேவை. எவ்வளவுமா ஆயிட்டு போட்டுமே, எனக்கு ஏசின்றது யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? முன்பை விட இப்பொழுது தரமான பொருட்களை நாம் எதிர்பார்ப்பதால் கண்டிப்பா அந்த விலைவாசி ஏற்றத்தை சில நேரம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் இருக்கிறது சார். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா இன்னைக்கு பலாப்பழமும் வேர்க்கடையில விற்கிறவங்க கூட அரசாங்கம் வந்து நீ சர்வீஸ் டாக்ஸ் அதை எதை போட்டு மனுஷனை கொல்றாங்க. பரமாடி எதை சொன்னாலும் நான் அப்புறம் கேட்கிறேன். முதல்ல அவங்களை கொல்லணும். எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க. பரமா அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். புரோக்கர் இல்லாம எந்த தொழிலும் செய்ய முடியாதுங்கிறது தான் இன்றைய சூழ்நிலை. இன்று மட்டுமில்ல என்றும் இருப்பாங்க. நீ தான் அறிவா பேசுறிய. என்னதே அறிவா பேசுறா? தங்கலாபிக்கு பயப்படுவீங்க, கார்ப்பரேட்டுக்கு பயப்படுவீங்க. சோத்துக்கு வழி இல்லாத ஒரு ஏழை இந்தியனை பத்தி கவலை வராது உங்களுக்கு. நல்ல எக்கனாமிக்ஸ் சார். நீங்களா யாருடா? How do I tell you? கார் விலை குறைஞ்சிருக்குங்களா? டாக்ஸை குறைச்சாச்சா? ஏன்டா கார் விலையை குறைக்கலன்னு யாராவது கேட்டீங்களா? நசிங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா நாட்டில் உரத்தை வித்து கரண்ட்டை, அவங்களுக்கு வர கரண்ட்டை வித்து விவசாயம் எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கான். நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐ டு அக்செப்ட். அந்த கார்பரேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சப்சிடிஸ் போகுது. கார்பரேட் ஆஃபீஸில் இன்னைக்கு மாதம் 70,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் கவர்மெண்ட் கொடுக்குற டிவியை இன்னைக்கும் போய் லைன் நின்று வாங்குறாங்க. நாடு எப்படி உருப்பிடும்? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க, நாடு வளரும். இருக்கிறவங்களும் அனுபவிப்போம்னா இதே people are little greedyங்கிறது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. பிரைவேட் ஸ்கூல் டீச்சருக்கு 3500 ரூபா தான் தமிழ்நாட்டில் சம்பளம். அரிசிதான்றப்ப அந்த புழுங்கலரிசி வாங்கிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இல்லை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு வெடிச்சு கடுப்பாகுதுல்ல. பிச்சை எடுக்காத குறையா ஒருத்தங்கிட்டையும் இந்த மந்த் ஃபீஸ்க்கு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார். எங்கள் வீட்டில் சராசரியாக எப்போ பார்த்தாலுமே 11 மணிக்கு தான் சாப்பிடுவோம். எல்லாருமே அதனால் நாங்கள் அதிகமாக காய் வாங்கவே யோசிப்போம், காய்கறிகள் வாங்கவே யோசிப்போம். அதுக்காக மாறினது. எமோஷனல் ஆயிட்டீங்க. மட்டன் சிக்கன் எடுக்கவே மாட்டோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்போம். கிடையாது சார். குடிமக்கள் அரசாங்கம் ஒரு நேர்கோடு, சரிங்களா? இதுக்கு நடுவுல எல்லாம் ஆள்லாம் வரக்கூடாது. சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. அவன் நம்பர் 1 அமுக்கவும் 2 அமுக்கவும் நான் ஏன் சார் அமுக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்து? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எக்கனாமிக்ஸ்ங்கிறது அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய கருவி மட்டும் அல்ல. விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. 7 ரூபா கூட்டுனா பெட்ரோலை நம்ம சண்டைக்கு போவோம். ஏன்னா அரசாங்கத்தோட வேலை எனக்கு எல்லாத்தையும் விலை குறைவாக கொடுக்கிறது.
டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்?